Good morning students, we will continue our chapter 3. We have the last topic, we are seeing about the last topic, that is nothing but the operations on the rational numbers. What are the operations on the rational numbers? We have already seen the addition. Today we will see the subtraction operation. Okay. Now we will continue with our subtraction of rational numbers, students. Subtraction of the rational numbers. Here it is same as of the that of the addition, that is if we have the same denominator, that is same denominator, you can directly multiply. If it is different denominator, you need to take LCM. Okay, now we will just continue with the see, this is the important note. If you have a two rational numbers are called additive inverse of each other if their sum is equal to 0. Additive inverse is nothing but இப்போ 5/8 இருக்கு, இதோட இன்வர்ஸ் என்னது? இது ப்ளஸில் இருக்கா, இப்போ இதோட இன்வர்ஸ் என்னது? -5/8. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வாட் வில் பி தி ரிசல்ட்? அதாவது -2 + 2ன்னு ஆட் பண்ணாக்க என்ன வரும்? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தால் ஆன்சர் என்ன வரும்? 0. அதே தான் வாட் தே ஆர் சேயிங் இஸ் தட் ரெண்டு ரேஷ்னல் நம்பர், அதோட இப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ், இப்போ இங்கே 5/8 + 5/8 இருக்குது, இங்கே -5/8 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணால் 0. தட் இஸ் வாட் தே ஆர் சேயிங். ஓகேவா? தட் சம் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால், இப்போ ரெண்டு ரேஷ்னல் நம்பர் இருக்குது, அதோட சம் வந்து 0 ஆச்சுன்னா தட் இஸ் நத்திங் பட் அடிட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் அதை ஆட் பண்ணும்போது சம் வந்து என்ன இருக்கணும்? 0வாக இருந்ததுன்னா தட் இஸ் நத்திங் பட் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகே, see the example here. See the example. Find the additive inverse of 41/50. 41/50 ஓட additive inverse என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதோட இன்வர்ஸ் என்னது? 41/50னா அதோட இன்வர்ஸ் 41/50னா பாசிட்டிவ்ல இருக்குது. இதோட இன்வர்ஸ் என்னது? -41/50. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வாட் யூ வில் கெட்? see here. அதோட இன்வர்ஸ் வந்து +41/50, இன்வர்ஸ் வந்து -41/50. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ். ஸோ 41/50 - 41/50 இஸ் நத்திங் பட் 0. கரெக்டாக? ஸோ இப்போ இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸா? எஸ், இட் இஸ் அன் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 41/50. அதோட சம்மு 0வாக இருந்தால் என்ன சொன்னேன்? அது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகேவா? சி தி நெக்ஸ்ட் ஆஸ் வெல் அஸ் -45/9 இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? நவ் -45/9 இப்போ மைனஸில் இருக்குது. இப்போ இது அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? பாசிட்டிவ். 45/49. ஓகேவா? நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க யூ நீட் டு கெட் 0. ஓகே, கரெக்டாக? இது ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ இதோட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட்டிங் 0. ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் சேயிங் -2/3 இருக்குது. இப்போ இதோட இன்வர்ஸ் என்னது? 2/3. ஓகேவா? இப்போ வேறஸ் 3/2 கொடுக்குறேன். இதோட இன்வர்ஸ் என்னது? -3/2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க யூ வில் கெட் 0. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் 0. தட் இஸ் நத்திங் பட் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகேவா? நான் சப்ராக்ஷன் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டேரெக்டாக அடிஷனில் என்ன பண்ணுறோம்? டேரெக்டாக ஆட் பண்ணிடுறோமா? வேறஸ் இன் சப்ராக்ஷன் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, இப்போ ஒரு நம்பர் இன் சப்ராக்ஷன் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் தட், இப்போ சப்ராக்ட்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ இது என்ன பண்ணணும்? இதோட இன்வர்ஸ் எடுத்து அதை ஆட் பண்ணிடணும். ஓகேவா? நேராக சப்ராக்ட் பண்ணாமல் யூ நீட் டு டேக் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் நம்பர். ஓகேவா? இப்போ see here I am having 7/8 5/9. இப்போ 7/8 ஓட இன்வர்ஸ் என்னது? 8/7. கரெக்டாக? அண்ட் 5/7 ஓட இன்வர்ஸ் என்னது? 7/5. அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம்? யூ நீட் டு ஆட். ஓகேவா? அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? யூ நீட் டு ஆட் போத் ஆஃப் தேம். தட் இஸ் நத்திங் பட் தி சப்ராக்ஷன். அண்ட் ஒன் மோர் திங் யூ நீட் டு டூ இஸ் தட் ரெண்டுத்தோட இன்வர்ஸும் எடுத்துகிட்டு வாட் யூ நீட் டு டூ இஸ் தட், இப்போ இங்கே 7/8லேருந்து தானே சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 7/8 ஃப்ரம் 5/7 சொல்லியிருக்காங்க. அப்போனா இங்கே ஃபஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குது? 7/8. ஸோ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? 7/8ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -7/8. இந்த 5/7 யூ கீப் இட் ஹேஸ் இட் இஸ் 5/7. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் தான் யூ நீட் டு டேக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? 7/8. ஸோ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? 7/8 எடுத்து -7/8. இந்த 5/7 கீப் இட் ஹேஸ் இட் இஸ். ஓகேவா? see here. இந்த 7/8 அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -7/8 and you need to subtract it from like this. ஓகேவா? அப்போ 5/7 ப்ளஸ் ஆஃப் இந்த -8ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -7/8 எடுத்து -7/8. நவ் யூ நீட் டு addition like this. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ். ஸோ you are having here 5/7 - 7/8. ஓகேவா? இப்போ you need to take denominator is not same, so you need to take LCM. If you take LCM it is 56. ஓகேவா?
அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி யூ ஜஸ்ட் நீட் டு சப்ராக்ட். ஸோ தி ஆன்சர் நவ் தி டினாமினேட்டர் வில் பி சேம் 56 வந்துடும். ஓகேவா? நவ் யூ கேன் டைரக்ட்லி சப்ராக்ட். இஃப் யூ சப்ராக்ட் யூ ஆர் கெட்டிங் சப்ராக்ட் பண்ணிவிட்டு வாட் யூ நீட் டு சி லார்ஜஸ்ட் நம்பர் எதுவோ அதோட சைன் எடுத்து போடணும். இங்கே 40 லார்ஜஸ்ட்டா 49 லார்ஜஸ்ட்டா 49. ஸோ 49 வாட் ஐ எம் ஹேவிங் மைனஸ். ஸோ -9/56. ஓகே, யூ வில் see for the other example also. One more thing, அந்த additive inverse மாற்றிட்டு what you need to do, you need to add. சப்ராக்ட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணும். ஓகேவா? இந்த இப்போ இங்கே -320, இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, -3/20 இருக்குது, 5/12 இருக்குது. எதோட additive inverse இருக்கணும், you need to take additive inverse of -3/20. ஃபஸ்ட் நம்பர் அதானே, அதுக்கு தான் நீங்கள் additive inverse எடுக்கணும். ஓகேவா? -3/20யோட additive இதோட இன்வர்ஸ் என்னது, 3/20. கரெக்டாக? இப்போ இந்த 5/12 will be as it is. ஓகேவா? additive inverse எடுத்துட்டு you need to add only. இப்போ இங்கே additive inverse எடுத்தாச்சு 3/20 வந்து -3/20 வந்து inverse வந்து 3/20 எடுத்ததுக்கப்புறம் what I have said, you just need to do a simple addition. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 5/12 ப்ளஸ் இங்கே இருக்க நம்பரை அடுத்து இங்கே போட்டுருணும். ஓகேவா? 5/12 ப்ளஸ் இதோட இன்வர்ஸ் என்ன எடுத்தீங்க, 3/20. ஸோ 3/20. now check whether this denominator is same or not. if it is not same, you just take a LCM. இங்கே LCM எடுத்தால் you are getting 60. ஓகேவா? what you are going to multiply in the numerator same as that of the denominator multiply பண்ணும். இப்போ 16 வந்துருச்சுன்னா ரெண்டுத்துக்கும் காமன் 60 வந்துருச்சுன்னா you can directly add. ஓகே, ஆட் பண்ணி you just bring it to the lowest form. 34/60 they have brought to the lowest form. ஓகேவா? ஃபஸ்ட் நம்பரை தான் you need to bring to the additive inverse மாற்றிட்டு டேரெக்டாக you can add. அடிஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே சப்ராக்ஷன் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து மாற்றலாம். ஓகேவா? ஆனால் அடிஷன் தான் பண்ணணும். ஓகேவா? see here, இங்கே அடிஷன் போட்டிருக்கேன், ஆனால் வேற அது additive inverse வந்து 3/20. ஸோ டேரெக்டாக நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? வில் see another example also. another example here -13/18 -15/4 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பருக்கு தான் என்ன சொன்னேன், you need to take additive inverse. -13/18 அதோட இன்வர்ஸ் என்னது, 13/18. இப்போ எடுத்தாச்சா, இந்த நம்பர் அப்படியே தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், இப்போ -5/14 இருக்குது, இங்கே வந்து +13/18 அடிஷன் தான் பண்ணுவோம். இன்வர்ஸ் எடுத்துகிட்டு யூ நீட் டு ஆட் ஒன்லி. சப்ராக்ட் பண்ணாதீங்க. சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நம்பரை இன்வர்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? இன்வர்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம், 13/18. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நார்மலாகவே சப்ராக்ட் தான் பண்ணுவீங்க. இங்கே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் 14, 18 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க. யூ நீட் டு டேக் எல்சிஎம். ஓகே, எல்சிஎம் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் ஆட். ஓகேவா? இங்கே -45 இருக்குது, இங்கே +91 இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், யூ நீட் டு சப்ராக்ட் பண்ணிவிட்டு எதுக்கு லார்ஜஸ்ட் நம்பர், 45 லார்ஜஸ்ட் நம்பரா 91 லார்ஜஸ்ட் நம்பரா, 91 இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ தி ஆன்சர் வில் பி இன் தி பாசிட்டிவ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணும், சேம் சைன்ஸாக இருந்தால் ஆட் பண்ணும். ஓகேவா? அப்புறம் ஹையஸ்ட் சைன் நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைனை தான் போடணும். ஓகேவா? அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? That's all about this subtraction. Tomorrow we will see about the multiplication.